ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை எங்கே கிளம்பிட்டோன்னா டிமார்ட் தாங்க. எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, 2 பேரும் எங்களுக்கு லீவ் விடும்போது தான் நீங்கள் டிமார்ட் போகணும். நான் சொன்ன மளிகை ஜாமான் வாங்குறதுக்கும் நீங்கள் லீவ் விடுறதுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு. நாங்கள் டிமார்ட் வரணும், எங்கே அங்கே உப்பு புளி மிளகாலாம் பார்க்குறதுக்கு அப்படின்னு. ஏன்னா உள்ளே வந்தால் விடமாட்டுறாங்கங்க, இது அதுன்னு தூக்குறாங்களா. அதனால் சொல்லி தான் கூட்டிகிட்டு போவேன். இருந்தாலும் அம்மா இந்த சாக்லேட் எடுத்துக்கிறேன் அதை எடுத்துக்கிறேன்னு வாங்க, ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் புடிவாத்தில் என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு சரி வியாழக்கிழமை லீவ் விட்டாச்சு. வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு 3 நாள் லீவாக, அதனால் வியாழக்கிழமை ஈவினிங் போல் டிமார்ட் கிளம்பிட்டோம். எல்லாம் ஜாலியாக வந்தாங்க. ஏன்னா எல்லாம் படிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும். சரி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும்னு சொல்லி நானும் வந்து கூட்டிகிட்டு போனேன். போகும்போதே லிஸ்ட்டு போட்டுட்டு தான் போனேன். நம்ம ரேஷ்மா இந்த பேக் அந்த பேக்கெல்லாம் பார்க்குற வேலை எப்பயுமே சரி இந்த மாதிரி பாப்பா வாங்குகிறோமோ இல்லையோ எல்லாத்தையும் ரேட்டெல்லாம் பார்த்து போங்க, இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்ட்டு. அவ்வளோ இந்த பர்ஸெல்லாம் எடுத்து பார்த்தா எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பர்ஸெலாம் நான் வாங்கலை, ரேட்டும் கம்மி தாங்க, 150 ரூபாக்குள்ளே தான் வந்துச்சு. நீங்கள் வேணும்னா வாங்கிக்கிங்க. அதே மாதிரி கட்ஷூ எனக்கு ஒன்று எடுத்துக்கலாமா அப்படின்னா ரேஷ்மா அம்மா எனக்கு நீங்கள் எடுத்துக்குங்கம்மாண்ணா. நான் வாங்கலை, ஆனால் நான் பார்த்துட்டு வந்தேன், நல்லா இருக்குங்க, கட்ஷூவும் நல்லா இருக்குது. ரேஷ்மாவும் செப்பல்லாம் போட்டு பார்த்துக்கிட்டா. நம்ம டேரனுக்கு மட்டும்தான் செப்பல் வாங்கினேன், ஏன்னா அவனுக்கு வந்து கால் கொஞ்சம் பெருசாகிடுச்சு, பத்தலை. அதனால் அவனுக்கு வந்து ஒரு செப்பல் வாங்கிட்டு நம்ம ரேஷ்மா எப்போ போனாலும் சரி டாப்பு வாங்காமல் வரமாட்டா. எனக்கு பிடிச்ச மாதிரி 2 டாப் எடுத்துட்டாங்க. நான் காலேஜுக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் வாங்குற டாப்ஸ் தான் போடுவேன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால அங்கே எப்பயுமே ஒரு 2 டாப் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அங்கே கிளாத்து நீங்கள் பார்த்து எடுக்கணும். நம்ம வந்து சில கிளாத்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டோன்னே சலசலன்னு ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் அது ஒரு மாதிரி ஒரு கிளாத். அந்த கிளாத்தோட பேர் எனக்கு தெரிஞ்ச நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அடுத்த தடவை. அதனால் அந்த மாதிரி கிளாத்தை நான் வந்து வாங்கினேன். தண்ணியில் வாஷ் பண்ணாலும் நல்லா இருக்குங்க, கலர்லாம் போகாது. நான் முடிஞ்ச வரைக்கும் இங்கே வாஷிங் மிஷினில் போகிறதில்ல, அவள் ட்ரெஸ்ஸை நான் கையில் தான் வந்து வாஷ் பண்ணி வைப்பேன். அதனால் கலரும் போகாது, துணியும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இந்த ஃப்ரைட் ஐட்டம் வந்து பை 1 கெட் 1 இருந்துச்சு. அதில் நான் பை வந்து 1 தான் எடுத்துக்கிட்டேன். அதில் பாதி ரேட்டு போடுவாங்கன்றதுக்காக 1 மட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த கப்பு தாங்க போன தடவை நான் வாங்கிட்டு போனேன்னு நினச்சிட்டு பில்லில் விட்டுட்டு வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். எப்படி நம்ம விடுவோம் வாங்கினது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் பாவா விட்டுட்டு இல்லை, நான் எனக்கு தெரியாது அப்படின்னாரு. பில்லில் பார்த்தா நான் வாங்கவே இல்லை. இந்த தடவை வாங்கிக்கோ சொல்லி வாங்கிட்டு வந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா மேட்டும் இருந்துச்சுங்க. நான் எப்பயுமே போனால் ஒரு மேட் எடுத்துகிட்டு வருவேன். நிறையா மேட்டு ஒரே டைமில் வாங்குறத விட நம்ம போகும்போதெல்லாம் ஒரு மேட் எடுக்கும்போது அவ்வளோவா தெரிஞ்சிக்காது. நான் அப்படி தான் நிறையா மேட்டு வாங்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா. அதனால் நம்ம ஒவ்வொரு மேட்டும் வாஷ் பண்ணி போடும்போது ஒன்று யூஸாக இருக்கும். ஒரு வழியாக எல்லா ஜாமாவும் வாங்கிக்கிட்டு டிமார்ட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சாக்லேட்டையும் தூக்கிட்டு தான் வந்தாங்க. உங்கள் வீட்டு பசங்கள்லாம் எப்படி? எங்கள் வீட்டு பசங்க இப்படி தாங்க, எப்படியாவது சாக்லேட் வாங்காமல் வரமாட்டாங்க. வெளியே வந்தோடனே இந்த மோமோஸையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பணும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பிட்ட பிறகு வீட்டில் எங்கம்மா என்னம்மா சாப்பாடுனாங்க. நான் வரும்போதே சட்னிலாம் அரைச்சி வச்சு இட்லி ஊற்றி வச்சுட்டு தாங்க வந்தேன். அதனால் போனவுடனே சாப்பிட்டு படுத்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.